சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கும் நேரத்தில்தான் திமுக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் மீண்டும் போர்க்கொடி தூக்கத் தொடங்கியுள்ளனர். திமுக தேர்தலை சந்திக்க கூட்டணி கட்சியினர்களை கடைசி வரை சமாதானப்படுத்தி சீட் வழங்கியது. குறிப்பாக காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகளுக்கு கடைசி வரை இழுபறிதான் நடந்தது. எப்படியோ ஒரு வழியாக பேச்சுவார்த்தை முடிந்து தேர்தலை சந்தித்தது. இந்நிலையில்தான் திமுக கூட்டணியிலிருந்து எழுந்த முதல் குரல் பிரேமலதாவின் குரல்தான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து அவர் சொன்ன கருத்து வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறது. அதாவது ரிசல்ட்டில் தொங்கு சட்டசபை அமைவதாக தெரிந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு தேர்தல் களத்தில் அனைவரும் சிறப்பாக பணியாற்றியுள்ளோம். இந்த கேள்விக்கு வரும் 4ஆம் தேதிக்கு பிறகு பதிலளிக்கிறேன் என்று கூறியிருந்தார். மறுபுறம் திருமாவளவன் பேசியதும் கவனம் பெற்றிருந்தது. அதாவது தோழமை கட்சிகளுக்காக விசிகவினர் சரியாக வேலை செய்யவில்லை என்று அவர் விமர்சித்திருக்கிறார். முதலில் திருமாவளவன் நேரடியாக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் அவர் பின்வாங்கிக் கொண்டார். அதேபோல புதுச்சேரியில் சில தொகுதிகளில் தங்கள் கட்சிக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். இப்படி இரு தலைவர்களின் பேச்சும் பல்வேறு யூகத்தை கிளப்பியிருக்கும் நிலையில் தற்போது சிபிஎம் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்துவிட்டது. அமையப்போகும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு காணப்படுகிறது என அவர் ஒரு பக்கம் கொளுத்தி போட்டுள்ளார். ஒரு பக்கம் வைகோவும் விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளார். இதுபோக காங்கிரஸ் தன் பங்குக்கு கொஞ்சம் கொளுத்தி போட்டிருக்கிறது. களத்திலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் மிக தெளிவாக உணர முடிகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இவர்களின் தாக்கம் தேர்தலின் முடிவை தீர்மானிப்பதில் மிக முக்கிய காரணியாக இருக்கும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறியிருக்கிறார். இப்படி வரிசையாக கூட்டணி தலைவர்கள் பேசியிருப்பது அடுத்து திமுக ஆட்சி அமைகிறது எனில் அந்த ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதைப் போல இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். திமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் கூட கூட்டணியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் நீடிப்பார்களா அல்லது மாற்றுக் கட்சியை நோக்கி நகர்வார்களா அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரலை ஓங்கி ஒலிப்பார்களா என்பது போன்ற பல சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. ஆனால் திமுகவில் இருந்து ஒருவரும் இன்னும் இதற்கு பதில் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.